நட்டுகளெல்லாம் நல்ல வடிவாக டைட் பண்ணி இறுக்கி பூட்டிட்டோம். இனி வந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ள தொடங்குவோம். உழவு வந்து கொஞ்சம் தாட்டு விழணும், கச்சான் போடுறபடியாக கொஞ்சம் தாட்டு விழணும். அப்போ இதால் வந்து கொஞ்சம் கலப்பையை வந்து பதிச்சு கொள்ளலாம். அப்போ கொஞ்சம் பதிச்சு கொள்வோம். இந்த இடம் வந்து நல்லா இருக்கின்றபடியாக நான் வந்து காணொலியாக பதிவு செய்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. வயல்வெளியை பார்க்கவே நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. அதை விட அங்கால வந்து ஆற்றுக்கரை ஃபுல்லாக வந்து காடு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு தோட்ட காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே வயலெல்லாம் நிலச்சி வச்சுருக்கிறோம். இன்றைக்கு வந்து லேமாசரெல்லாம் விழா போகிறோம். லேமாசர் வந்து எங்கே நிற்கண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வடிவாக வந்து மூடி விட்டுருக்கு. இது வந்து யார் மூடி விட்டுருக்கோண்டு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அந்த வயலெல்லாம் முழுது போட்டு கிணறுக்குள்ளே உணர்ந்து நிப்பாட்டி போட்டு ஆக்களுக்கு வந்து ரோட்டு பக்கத்தில் இருந்தபடியாக அந்த லேமாசர் நிற்குதுன்னு தெரியக்கூடாண்டு வந்து அப்போ தான் இதெல்லாம் கொண்டு வந்து விட்டு அப்படியே மூடி விட்ட நிலையில் வந்து அப்படியே நிற்கிது பாருங்க. நாங்கள் வந்து இன்னும் லேமாசரை வந்து திறந்து பார்க்கல. எனத்தான் வந்து திறந்து 2-3 சாமான் பூட்டி இருக்குது. அப்போ அதையும் பூட்டி போட்டு இந்த வயல் ஒருக்கா உழவணும். அப்போ வந்து அப்படியே விட்ட நிலையிலேயே அப்படியே நிற்கிது லேமாசர். இதை பார்த்தாலும் சுற்றி சுற்றி அப்பான்னு நினைவுகளோடானே. முன்னாடி கூடுதலாக வந்து அப்பா தான் இந்த லேமாசரில் உழுறது. ஆமாம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பா இருக்க வயலுடைய லேமாஸ்டர் இழுத்து கொண்டு போய் அப்பா குதிச்ச வரேனே. அம்மா அவர் அதில் ஒரு கொஞ்சம் தப்பிட்டார். நாங்கள் இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கு முன்னுக்கோ அந்த நடுவயலுக்குள்ளே வந்துருந்தது. அப்புறம் நான் தான் ஒரு மாதிரி வந்து அம்மாடே உயிரே போய் வந்த மாதிரி கிடந்தது. என்ன நம்பி எறும்பெல்லாம் எறும்புகள் குருவிகள் எல்லாம் கூடு கட்டிட்டு கூடு கட்டி முட்டையெல்லாம் விட்டுட்டு நம்ம போடுறது. இந்த நட்டை தேடி கொண்டு வந்தோன்னா நீங்கள் பார்த்தீங்களா அப்போ வந்து கவனமாக எல்லாம் பூட்டி வச்சிருக்காரு இந்த நட்டெல்லாம். அதை விட இங்கே பாருங்க இந்த வாழையில குரங்கள் இருந்து எல்லாம் முறிச்சு அப்படி வச்சிருக்கு. ஜானி அடித்த மாதிரி கிடக்கு வாழையெல்லாம். என்ன தம்பி இனி இந்த வாழை குலை போடுமோ என்று சந்தேகம் தான். குலை போட அதை என்னடா குற்றத்தெல்லாம் முறிச்சு விட்டுருக்கு. இது அந்த தாமரைக்குள்ள கரை தானே. அப்போ இதில் வந்து இருந்தாலும் உங்களோட குரங்கள் தெரியாது. இதுதான் வந்து லேமாசருக்கு வந்து முக்கியமான பொருள். இது வந்து இதில் எங்கேயோ உடஞ்சிட்டு அப்புறம் கடையில் வந்து புதுசாக வாங்கி மாற்றினாங்க. அப்படியே மாற்றி அப்பாவே அப்படியெல்லாம் பூட்டி வச்சுருந்தவர். இப்போ தான் நாங்கள் இதில் வந்து பூட்ட போகிறோம். இது வந்து இந்த காற்றை இழுத்து விடுறது பிடிக்கிறதே. இப்போ வந்து பூட்டிட்டோம். அடுத்த வந்து தண்ணி விடணும். நிறைய நாள் வந்து எடுக்கல தான் லேமாசர். கட்டாயம் வந்து அதே வயர் உண்டு. அது வந்து அப்போ ஏதோ கட்டியிருக்கிறேன். அடுத்த வந்து டீசல் நிற்கொண்டு பார்ப்போம். டீசல் நிற்குது. கனநாள் ஸ்டார்ட் பண்ணி கனநாள் கவனம்
அந்த வாழையை முறிச்சு விடலாம் நம்ம, ஏன்னாலும் அது திருப்பி வராத வாழை. வெட்டிக்காரலாம் வயலடிக்கு போவோம். ஓ பார்த்தீங்கன்னா இடத்துல ஓடி வந்த லேமாசர் பக்கம் வந்து நின்றுட்டுது. ஏன் நின்றுண்டு எனக்கு மாதிரி தெரியல. ஏன்னா டீசல் நிற்குது, டீசல் நிற்குது. அது கனநாள் ஸ்டார்ட் பண்ணல தானே, அப்படி பிரச்சனை தெரியல. பிரச்சனை தண்ணி விட்டு தண்ணி சிந்துற மாதிரி கிடையாது தம்பி. இந்த இடத்த பாருங்க அப்படி இருக்கண்டு. இது வந்து எங்கட நெல் வயல் இல்லை. இடத்த பாருங்க அப்படி இருக்கண்டு. மாட்டு பிள்ளையார் ஒரு ஆள் வயலுக்குள்ளே வந்துக்கார். அப்போ கலைக்க போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடம் வந்து நல்லா இருக்கின்றபடியாக நான் வந்து
காணொலியாக பதிவு செய்கிறேன் பாருங்க எப்படி இருக்கேன். எங்கட மாட்டு பிள்ளையார் வந்து வயலுக்கு ரெண்டு மேய்ஞ்சி கொண்டு நிற்கிறார் தனியாக ஒரு ஆள். இந்த வயல்வெளியை பார்க்கவே நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. அதை விட அங்கால வந்து ஆற்றுக்கரை ஃபுல்லாக வந்து காடு. கிளச்சி கொண்டு போக அவள் ஓடுறார். அங்கே போயிட்டு பாருங்க. இப்போ நடந்து மாடு இங்கே வந்துட்டு நான் ஒரு பக்கத்தால் கரைக்க மாடு வந்து ஒரு பக்கத்தால் போய் கொண்டிருக்கு. இப்போ வயலுக்குள்ளே லேமாசர் கொண்டு வந்து விட்டுட்டோம். இன்னும் 2-3 நட்டுகள் இளைய பேருக்கு அதில் வந்து போட்டணும். இப்போ ஆளை வந்து நிப்பாட்டி விட்டுருக்குறோம் வயலுக்குள்ளே. என்ன சொல்லுங்க, அப்போ உழவு வந்து கொஞ்சம் தாட்டு உழவணும். கச்சான் போடுறபடியாக கொஞ்சம் தாட்டு உழவணும். அப்போ இதால் வந்து கொஞ்சம் கலப்பையை வந்து பதிச்சு கொள்ளலாம். அப்போ கொஞ்சம் பதிச்சு கொள்வோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நல்ல வடிவாக நட்டுகள் எல்லாம் நல்ல வடிவாக டைட் பண்ணி இறுக்கி பூட்டிட்டோம். இனி வந்து ஸ்டார்ட் பண்ணி உழ தொடங்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்டு வந்து ஒரு அளவு உழுதுட்டேன் பாருங்க. இந்த புல்லுகள் வந்து இருக்குது. இன்னும் ஒரு நாள் 2 நாள் வெயிலில் விட்டால் இந்த புல்லுகளெல்லாம் செத்துடும். அதுக்கு பிறகு இன்னொரு உழவு கொண்டு உழுது போட்டு கச்சானுக்கு வந்து நாங்கள் பார்த்து கட்டலாம்.
அப்பா ஒரு மாதிரி உழவெல்லாம் முடித்து ஆளை கொண்டு வந்து இதில் விட்டுருக்குறோம். இப்போ அடுத்த உழவுல தானே வேணும். அப்போ இதில் பக்கத்தில் விட்டால் தான் சுகம் எங்களுக்கு.